ஐ எம் டாக்டர் சுகன்யா, திண்டுக்கல் ஹோமியோ கேர். இன்றைக்கி வந்து ஸ்னோரிங், குரட்டை பற்றின பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளூ லைன், நோஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைன் கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் போயிருக்கும், மவுத் க்ளோஸ் ஆகிருக்கும். இது வந்து நார்மல் ப்ரீத்திங். அதே இதில் வந்து ப்ளூ லைன் கீழே போகும்போது ஒரு டர்புலன்ஸும், அதே சமயம் வாயில் இருந்து ஒரு சுவாசமும் போகுது. இதுதான் வந்து குரட்டை வர்றதுக்கு காரணம். இதோட காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக சளி பிடிச்சிருந்தாலோ, ஒரு டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு டான்சில்ஸ் இன்ஃப்ளேம் ஆயிருந்தாலோ, சிட்டி வெயிட் கெயின் இருந்தாலோ, இல்லை ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணி தொண்டை புண்ணாக இருந்தாலோ இதை மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மூக்குள்ள டீவியேட்டட் நேசல் செப்டம், நேசல் அலர்ஜிஸ்னாலையும் வரலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூக்குலேருந்து போகிறதும் வாயிலேருந்து போகிறதும் ரெண்டுமே வந்து உள்ள ஆக்சிஜன் என்ட்ரி ஆகாமல் அப்படியே அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. அதனால் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை ரெடியூஸ் ஆகிறனால பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி ஸ்ட்ரோக் அல்லது வந்து கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம குரட்டையை வந்து சாதாரணமாக நினச்சிடாமல் இதை கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும். இதை திண்டுக்கல் ஹோமியோ கேரில் செஞ்சு தரோம். நீங்கள் எங்களை அணுகலாம்.